ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்குது ரெனால்டோ ட்ரைபரோட ஆர்எக்ஸ்டி வேரியண்ட்டு. ரெனால்டோ ட்ரைபரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேரியண்ட் இருக்குது. ஆர்எக்ஸ்இ, ஆர்எக்ஸ்எல், ஆர்எக்ஸ்டி, ஆர்எக்ஸ்இசட். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்எக்ஸ்டி ஒரு வேரியண்ட்டை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி நான் காமிக்க போகிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்க மாடல் 2024 லான்ச் பண்ண ரெஃப்ரெஷ்டு எடிஷன் இந்த வண்டி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரைபரோட ஓவரால் டைமென்ஷன்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கேருந்து நம்ம காரோடைய ஃப்ரண்ட் பம்பர் வரைக்கும் உள்ள லென்த்து பார்த்தீங்கன்னா 3990 mm. அதே மாதிரி இந்த வீல் பேஸ், இந்த ரெனால்ட் லோகோ இங்கே தெரியுதுங்க இல்லையா, இங்கேருந்து நம்ம ஃப்ரண்ட்டு உள்ள டயரில் அங்கே ரெனால்ட் லோகோ இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் லென்த்து பார்த்தீங்கன்னா 2636 mm. அப்புறம் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ரோட்டுக்கும் இந்த சேசிஸுக்கும் உள்ள கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 182 mm. இது நம்ம இந்த எம்பிவி செக்மெண்ட்டில் இவங்களுடைய காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கில் ஏறி ட்ராவல் பண்ணாலும் இது தட்டவே தட்டாது. ஓவரால் ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் ரயிலிருந்து கிரவுண்ட் வரைக்கும் 1643 mm. ஃப்ரண்ட் எட்ஜ் காமிக்கிறேன். இது ஓவரால் வித்து பார்த்தீங்கன்னா 1739. இந்த ட்ரைபரோட இன்ஜினை பற்றி நம்ம பார்த்துடலாம். நல்லா வெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பானட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டேம்பனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு குட்டியான ஒரு அழகான என்ஜின் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரில் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இது 3 சிலிண்டர்ஸ் கொண்ட 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின். 72 ஹார்ஸ் பவரை 6250 ஆர்பிஎம்மில் டெலிவரி பண்ணுது. 96 நியூட்டன் மீட்டர் டார்க்கை 3500 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம இந்த என்ஜினை உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இந்த என்ஜினுடைய எவ்வளோ சவுண்ட் இருக்குன்றது இந்த மைக்கை கிட்ட வச்சு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி நான் உள்ளே போய் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் கேபினுக்குள்ளேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம என்ஜினுடைய சவுண்டு இப்போ கேட்டுடலாம். ரொம்பவே கம்மியாக தான் கேட்குது. அந்தளவுக்கு பெரிய நாய்ஸ் இல்லை, எனக்கு வைப்ரேஷனும் தெரியல. நான் அந்த மைக்கை என்ஜின் பக்கத்தில் வைக்கிறேன். பெருசாக எனக்கு வைப்ரேஷன்ஸ் எதுவும் எனக்கு தெரியல, நான் லைட்டாக இருக்குது. நாய்ஸும் ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2024 மாடலில் கொஞ்சம் ரீவொர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அந்தளவுக்கு நாய்ஸ் தெரியல பாருங்கள். நல்ல ஒரு ஸ்கூப் பண்ணி நல்ல ஒரு ஏரோடைனமிக் டிசைனில் இது நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கர்வ் கட்டிங் இருக்குது பாருங்கள். 1 2 இங்கே ஒரு 3 4. ஸோ சூப்பராக இந்த நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ஹைவேலெலாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஏர் அப்படியே வலிச்சு எடுத்துகிட்டு அப்படியே மேலே கொண்டு போய் இப்படி வெளியே தள்ளிடும். ஸோ அதுக்காக இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கே ஒரு பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இதில் இருந்தால் வாட்ரு நல்லா ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இந்த ஒரு இடம் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இது வேறு எங்கேயாவது கொடுத்துருக்கலாம், பட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு மறு வச்சது மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு நல்லாவே நீட்டாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லுக்கில் ஒரு கர்வாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டிலுமே நல்லா நீட்டான டிசைனில் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் கிளாடிங் அக்சசரிஸில் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இங்கே ஒரு பிளாக் கலரில் ஸ்டிக்கர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது ரூஃப் ரயில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன். இது ஃபைபர் பிளாஸ்டிக்கு. இது பார்த்தீங்கன்னா மெட்டல் பார்ட்டு. பாருங்கள், சவுண்டு பாருங்கள். ஸோ
ஸோ இது வந்து இந்த ரூஃப் ரயிலில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 50 kg லோடு வந்து கொண்டு போக முடியுன்றது சொல்கிறாங்க அவங்க. இந்த ஆண்டனா வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இல்லை. எல்லா வேரியண்ட்லையுமே வந்து இதே ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்துட்ருக்க இந்த லைட் வந்து ப்ரொஜெக்டர் லைட்டு, இது வந்து லோ பீமு. இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் லைட்டு, இது வந்து ஹாலோஜனில் வருது. இங்கே இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் பல்பு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் சிக்னலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு வந்து ஒரு டிசைனுக்கு தான். டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து டிஆர்எல் வரும். இது வந்து நல்ல ஒரு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெனோ லோகோ வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேசிவ் லுக்குக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பம்பர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹனிகோம்பு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சூப்பராக இருக்குது. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின்னால் நமக்கு ஏர் வந்து நல்லா உள்ளே போய் இந்த ரேடியேட்டரை கூல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்கிட் பிளேட், சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எஸ்யூவி ஒரு எம்பிவி ஒரு மேஸ் லுக்கு தரணுன்றக்காக கொடுத்துருக்காங்க. RXT வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட் வந்து இந்த லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு மிரர்லேயே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா RXT RXZ அதில் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ கிளாஸ்லாம் அழகாக ஒரு அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு, உட்காந்துருந்து பார்க்குறவங்களுக்கும், இந்த மிடில் உட்காந்துருந்து பார்க்குறவங்க, வெளியே பார்க்குறவங்களுக்கும், லாஸ்ட் ரோவில் உட்காந்து பார்க்குறவங்களுக்குமே ஒரு நல்ல விசிபிலிட்டி கொண்டு வரக்காகவே இந்த ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2024 மாடலில் RXTயில் பார்த்தீங்கன்னா இந்த வைப்பர் வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் ப்ரொஃபைலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாய்லர் இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அப்படியே நல்லா ஒரு வலிச்சுக்கிட்டு காற்றை நல்லா வலிச்சுக்கிட்டு மேலே இந்த சைடில் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெயில் லேம்ப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிள் ஷேப் டிசைன் சொல்கிறாங்க. ரெனோ வந்து ஒரு நல்லா இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஒரு சைடு மட்டும்தான் லைட் எரியும், இந்த சைடு வந்து எரியாது, சும்மா டம்மி தான். ஸோ இது ஃபுல்லாகவே எரிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இதனுடைய சிப்ளிங் நிசானில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் இதே மாதிரி தான் இருக்கும் டிசைனு. பட் ரெண்டுமே வந்து க்ளோ ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்ல கேப் விட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் லோகோ சூப்பராக அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் வந்து ரியர் கேமரா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரியர் கேமரா ஆட் பண்ணியிருக்காங்க. வந்து ரியர் கேமராவோட லைட்டு, ஆனால் ஒரு சைடு மட்டும் தான் எரியும், ஒரு சைடு வந்து டம்மியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன். பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டு, இது கீழே வந்து ஒரு லுக்குக்காக மட்டுமே வந்து சில்வர் ஃபினிஷில் இது கொடுத்துருக்காங்க. இது இந்த அக்சசரிஸாக போட்டிருக்கேன். ஸோ நான் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான வெயிட்டில் இது பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்க்ரஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, எக்ஸிட்டும் சூப்பராக வருது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 90 டிகிரி கிட்ட ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, அதனால் ரொம்ப வயசானவங்க எல்லாம் ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியே வர முடியும். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டீசெண்டான குவாலிட்டி. இந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஒரு பிளாக் டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க. இது பிளாக் கலரு, இது வந்து பீச் கலரு. இது லீவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலான ஒரு பிளாக் கலர். இதில் எது குரோம் வரல, டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் குரோம் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிளாஸ்டிக் மட்டும்தான், இதில் ஃபேப்ரிக் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இது வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர். இது வந்து ஸ்பீக்கர், இது சூப்பரான டிசைன் இந்த இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா RXT வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விண்டோவுமே வந்து பவர் விண்டோஸு. இது 5RVM இருக்கு இல்லையா, அவுட் சைடு மிரர், இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூ ஃபோமிங், நல்ல ஒரு கிரிப்பில் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து ஹார்ன் பேடு. ஓகேங்களா, இதுக்குள்ளே தான் வந்து நம்ம டிரைவர் ஏர் பேக் வந்து உள்ளே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த RXT பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல் வந்துடுது. ஸோ இந்த வால்யூம் வந்து அப் இன்க்ரீஸ் பண்ணுறது, டவுன் பண்ணுறது. ஓகேங்களா, இது வந்து நம்ம ரேடியோ யூஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸு.
ஸோ இது கால் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வந்து இப்போ ஏதாவது கால் வருது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை ஆன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதை மியூட் பண்ணிக்கலாம். பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது எம்ஐடி டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 inch டிஸ்பிளே வருது. டாப் வேரியன்ட் இப்போ 2024 இந்த டோட்டலாகவே இந்த டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அது ஒன்று தான் வந்து எனக்கு ஒரு பெரிய குறையாக தெரியுது. கிளாஸ் கொடுத்துருக்கலாம். மெயினி இந்த காஸ்ட் கட்டிங்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏசியோடைய வெண்ட்டு நல்ல ஒரு டியூவல் டோனில் வருது. சில்வர் ப்ளஸ் வந்து பியானோ பிளாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனு 8 inch டிஸ்பிளே. இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து டம்மி. இது வந்து ஹசார்ட் லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து சென்ஸ் பண்ணி ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி சென்ஸ் பண்ணி இது லாக் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டில்ட் மட்டும் தான் பண்ண முடியும், டெலஸ்கோப்பிக் கிடையாது. லைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான இந்த நாபு. அதுக்கப்புறம் வானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த லீவர் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ வந்து கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கான இந்த லீவர். ஸோ எனக்கு இந்த டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் கொடுக்கல, டீசெண்டான குவாலிட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் ஃபினிஷில் வரும். இது ஏசி இந்த நாப். இது ஸ்டோரேஜ் ரெனால்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். அவங்களுடைய மெயினே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து நல்ல ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்ல இடம் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது ஸ்பேஸு. கூல்டு க்ளோ பாக்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த காரில் 3 ரோக்குமே வந்து டெடிக்கேட்டட் ஏசி வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து ரியர் ஏசியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஎஸ்பி கேபிள் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு கார் சார்ஜர் இங்கே 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 காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சார்ஜரை நீங்கள் இங்கே வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கியர் வந்து இந்த டிசைன் தான். ரிவர்ஸ் கியர் மட்டும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு நோக்கி நீங்கள் போட்டிங்கன்னா தான் ரிவர்ஸ் விழுகும். இது 5 speed மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன். இங்கே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டரு. ஸோ இங்கே நல்லாவே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து 4 speakers வருது, நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் இல்லை. இது வந்து லைட்டு பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இது உங்களுடைய மைக்கு. ஸோ ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஆர்எக்ஸ்டி பொறுத்த வரைக்கும் டிரைவரில் ஒரு ஏர் பேக்கு, அதுக்கப்புறம் பேசஞ்சர் சைடில் வந்து ஒரு ஏர் பேக்கு. ஸோ டியூவல் ஏர் பேக்கில் தான் கொடுக்குறாங்க. சீட் பெல்ட்டு. ஸோ ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி டிவைஸ். வெப்பிங் வந்து நல்லா இருக்குது. ஷார்ப் எஜஸ்லாம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் வியர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப போட்டு உறுத்தாது, அறுக்காது. இது டீரிங்கு. இந்த டீரிங்கு தான் ரொம்ப கொஞ்சம் கேவலமான என்ன சொல்கிறது காஸ்ட் கட்டிங்கில் பண்ணதுனால ரொம்பவே சீப்பான குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரண்ட் டிரைவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீடென்ஷனர் கொடுக்குறாங்க. டிரைவர் சைட் லெஃப்ட் சைடில் உட்கார்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோட் லிமிட்டர் ஃபங்க்ஷன் கொண்ட ஒரு ரெட்ராக்டர் சீட் பெல்ட் கொடுக்குறாங்க. லீவர் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. கவனிக்கத்தக்க வேண்டியது என்னென்னா, இது என்ன ஒரு பழைய காலத்துலேயே இருக்காங்க அவங்க. இது பார்த்திங்கன்னா இந்த டோர் லாக் வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி கொடுக்குறாங்க. எல்லா டோருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது அவுடேட்டட் ஆச்சு. ஆனால் பட் இன்னும் காஸ்ட் கட்டிங்காக இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டிரைவர் சைடில் இருக்கக்கூடிய அந்த விண்டோ வந்து ஒன் டச் எல்லாம் எனக்கு கிடையாது. இங்கே ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணணும். திருப்பி ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது க்ளோஸ் பண்ணணும். பட் டாப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் டச் டவுன், ஒன் டச் அப் அந்த மாதிரி இருக்குது. டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி என் மொபைலை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது. ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது, சப்போர்ட் பண்ணுது. இது ரெனால்ட்டோடைய லோகோ. ஸோ நான் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு சவுண்டு குவாலிட்டி வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். மீடியாவில் போயிட்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ நல்லா டீசெண்டாக இருக்குங்க. வந்து ரியர் வந்து ஓப்பன் பண்ணலாம், செக் பண்ணலாம். ஓகே, நல்லாவே ஓப்பன் ஆகுது, வைடாக ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா
ஸோ உள்ளே போகிறதுக்கும் வெளில வர்றதுக்கும் நல்லாவே இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. நல்ல ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனில் வந்து நீங்கள் உட்காரலாம், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ஏசி வெண்ட்டு. ரியரில் உட்கார்றவங்களுக்கு, அதாவது மிடில் ரோவில் இருக்கவங்களுக்கு ஏசி வெண்ட்டு ரைட் சைட்லேயும் இருக்குது, அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. மிடில் வந்து பார்க்குறோன்னா இந்த இடத்துல ஹம்ப்பு அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், ஸோ 3 பேர் கரெக்டாக ட்ராவல் பண்ண முடியும் சூப்பராக. ஹேண்டில், கிராப் ஹேண்டில், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது ஃபோம்ஸு ஓகே, டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. தேர்ட் ரோவில் எப்படி இருக்குன்னு உட்காந்து பார்த்துவோம் சரிங்களா, அங்கே எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். செகண்ட் ரோவில் உட்காரவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சீட்டை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம், அதான் ஒரு பெரிய விஷயமே. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. செகண்ட் லாஸ்ட் ரோ அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மெயினாக வந்து கிட்ஸ் இங்கே வந்து உட்காந்து வரலாம். பெரியவங்க உட்கார்றவங்க வராங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரோ மிடில் ரோ இருக்கவங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சீட்டை வந்து முன்னாடி நகர்த்திக்கணும், அப்போ தான் கொஞ்சம் உட்கார முடியும். பட் லாங் ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அடல்ட்டு. பட் குழந்தைங்க வந்து நல்லா உட்காரலாம். கிளாஸ் கொடுத்துருக்காங்க, இது அழகாக நம்ம வந்து சூப்பராக வியூ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்டு இங்கே இருக்குது, 2 வெண்ட்டு இருக்குது, நல்லாவே கொடுத்துருக்கு. ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2, இங்கே வந்து ஒரு 3, இங்கே வந்து 2, ஸோ மொத்தம் வந்து 7 சீட்டர்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ பூட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த சீட்டை ஃபுல்லாக கலட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 625 லிட்டர்ஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா 125 லிட்டர்ஸ் தான் வந்து நீங்கள் வைக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 2-3 பேக், சின்ன பேக் வைக்கலாம். நீங்கள் 7 பேர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மேலே ரூஃப் ரெயிலில் ஒரு லக்கேஜ் கேரியர் மாட்டிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ட்ரைபருடைய ரோடு ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸ்பீட் பிரேக்கரில் பாருங்கள், தட்டவே இல்லை. இந்த ட்ரைபருடைய ஃபியூவல் எக்கானமி எப்படின்னா சிட்டி ப்ளஸ் வந்து ஹைவே ரெண்டு கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ 19 to 20 வந்து RI சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ஒரு 60-65 ஒரு 2000 RPM அதுக்குள்ளே நீங்கள் கண்ட்ரோலாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 20+ மைலேஜ் வந்து கேரண்டீடு. இந்த கார் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் 2 பெரியவங்க அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா இந்த கார் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். இதனுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலே வந்து 5.99 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து எனக்கு RXT ஆண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.78 lakhs வந்துச்சு எனக்கு. ஓகேங்களா, இந்த கார் வந்து நான் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 8000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நான் ரன் பண்ணியிருக்கேன். லாங் ட்ரிப்புக்கு இந்த கார் சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகும். நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 ட்ரிப்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸுன்னு நீங்கள் நிறையா பேர் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைபர் வந்து பெர்ஃபார்மன்ஸு அதாவது நான் 100+ தான் போவேன், 90 போவேன், சடனாக ஓவர்டேக் பண்ணுவேன் அப்படின்னா இந்த வண்டி வந்து செட் ஆகாது. நான் வந்து ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு ஒரு சேஃபாக ஒரு 75 80க்குள்ளே நான் வந்து ஒரு அதாவது டெஸ்டினேஷன் ஏலேருந்து ஆரம்பித்து இன்னொரு இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக சூட் ஆகும். சஸ்பென்ஷன் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபுல்லி லோடட் கண்டிஷனில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலுமே இந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங் காலிப்ரேஷன் சூப்பராக இருக்கும். ரீசெண்டர் அலைன் அழகாக ஆகும். நான் ரூஃப் ரைல்ஸ் இதனுடைய காம்படிஷன் எர்டிகாவில் கூட இந்த ரூஃப் ரைல் வந்து ப்ரொவைட் பண்ணல, இது கம்பெனிலே கொடுக்குறாங்க. ஓவரால் இந்த காரை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூல் எக்கானமி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஒரு ஃபேமிலியை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல சேஃபான வெஹிக்கிள். ப்ளஸ் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டாப் பாயிண்ட் சேஃப்டி, 4 ஸ்டார் ரேட்டடு காரு. ஸோ இந்த காரை வந்து நம்பி வாங்கலாம், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வைப்ரேஷன்ஸ்
அண்டு நாய்ஸ் இருக்கேன்னு சொல்லுவாங்க. NVH லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் 4 சிலிண்டர் இன்ஜினை விட. ஆனால் நீங்கள் உங்களுடைய இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்தில் நீங்கள் மியூசிக் போட்டுட்டு ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி நாய்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் கார் பையர் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். பிடிக்காத விஷயம்னா இந்த பானட்டு, இதை லைட்டாக நீ கையை வச்சு ப்ரெஸ் பண்ணாவே வந்து என்னென்னா உள்ள டொபுக்குன்னு உள்ளே போயிடும். ஸோ இங்கே வந்து வெயிட் ரிடக்ஷன் ரொம்பவே பண்ணியிருக்காங்க காஸ்ட் கட்டிங்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைன்ஸு இங்கெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து நீட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஒரு பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ரொம்ப மட்டமான குவாலிட்டி. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்பு தெரியுது பாருங்க. இந்த புது வெஹிக்கிளில் வாங்கும்போதே இந்த கேப் இருக்குது. இந்த ஹெட்லைட்டு, இந்த த்ரோ வந்து நமக்கு நைட்டில் வந்து போதுமானதாக இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெட்லைட் வந்து போதுமானதாக இல்லை. ஏன்னா இந்த டாப் எண்டில் கூட LED கொடுக்கல. இது பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை கொஞ்சம் ரெனால்ட் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இங்கே அவுட்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கூப் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இங்கேருந்து வரக்கூடிய டிசைன் அப்படியே பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஸ்கூப் பண்ணி இங்கே கொஞ்சம் மேடாக போய் இங்கே வரும். இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா இந்த மிடில் உட்காடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு போதுமான ஹெட்ரெஸ்ட் வேணும். அடுத்து இங்கேருந்து லாஸ்ட் ரோலுக்கு ரீச் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ரெஸ்ட் வேணுன்றக்காக இது அழகாக பண்ணியிருக்காங்க. 4 மீட்டர் கேட்டகரிக்குள்ள இந்த பட்ஜெட் கொடுக்கக்கூடிய ஒரே கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட் தான். அது 7 சீட்டர் கிடைக்குது. எனக்கு லாஸ்ட் ரோவை நீங்கள் மடக்கிட்டீங்கன்னா நான் 5 சீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். 625 லிட்டர்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம இந்த டிரைவரை வந்து ஓட்டி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் வந்து லேக் தெரியுது. செகண்ட்லேருந்து தேர்ட் கியர் நீங்கள் வந்து இப்போ போடும்போது மட்டும் கொஞ்சம் லேக் தெரியும். அதே மாதிரி இந்த காரு நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, அதே மாதிரி என்ஜினை வந்து ரொம்பவே ரிவ் பண்ணக்கூடாது. நல்ல ஃபியூல் எக்கானமி வேணும் அப்படின்னா இந்த வண்டியை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18+ இல்லை ஹைவேல வந்து 20+லாம் வந்து உங்களால் எடுக்க முடியும். உள்ளுக்குள்ளே வந்து NVH லெவல் கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் லான்ச் பண்ண வண்டியில். இது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் இருக்குது இதில். அதே மாதிரி ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்குது, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது. இப்போ தேர்ட் கியரு ஏசி ஆன் பண்ணி பார்க்கலாம், த்ரோலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா ஜில்லுன்னு வருதுங்க. ஸோ பிரேக் எப்படி இருக்கு? பிரேக் வந்து நல்லாவே இருக்கு. ஓகே, இப்போ ஹைவேல நம்ம க்ரூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது சரிங்களா, ஈவன் டாப் வேரியண்ட்டில் கூட கிடையாது. இப்போ ஹைவே ரீச் பண்ணிட்டோம். தேர்ட் கியரில் போடுறேன். கொஞ்சம் அந்த தேர்ட் கியர் போடும்போது மட்டும் கொஞ்சம் லேக் இருக்கு. ஃபோர்த்து, அதே மாதிரி இதில் கியர் இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. இந்த MID கிளஸ்டரில் வந்து கியர் இண்டிகேஷன் வந்து காமிக்கும். ஃபிஃப்த்து, அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் கியர் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு கியர் லேக் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியல, எனக்கு ஃபீல் பண்ணலை. ஸ்பீடுமே நல்லா அப்படியே ஜென்டிலாக நல்லா அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. சஸ்பென்ஷன் நல்லா இருக்குங்க. ஸ்டீரிங் ஸ்டெபிலிட்டி, அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சிலேட்டர் பண்ணும்போது நல்லா லைட்டாக அப்படியே மெதுவாக நீங்கள் ஃபெதர் டச்சில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்குது. இன்னொன்று, நீங்கள் ஏதாவது ஹைவேல ஓவர்டேக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து கியரை வந்து டவுன் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5th கியரில் போகிறீங்கன்னா அப்படியே சடனாக ஓவர்டேக் பண்ண முடியாது. நீங்கள் 4th கியருக்கு கியரை வந்து டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 5th கியர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும், அந்த பவர் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லேக் ஆகும். அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் மிடில் லைனை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரோட ரிவ்யூ நல்லாவே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து நான் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களில் சில பேர் இந்த காரை வாங்கலான்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை சில பேர் இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் பற்றி தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியை வந்து போடுங்க.
நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.